மூன்றாம் அதிகாரம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் அநேக கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்த வைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் நாம் தியானித்த வண்ணமாக 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசியும். இன்று நாள் தன் விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையால் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லா இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் மோசே சொன்ன காரியத்தை கடந்த வாரத்தில் தியானித்தும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். தேவன் நம் வாழ்விலே மேன்மையாக வைக்க அழைத்திருக்கிறார். அந்த மேன்மைக்குரிய பாத்திரமாக இந்த நாளில் யாரை பார்க்கிறோம்? யோசுவாவை பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? ஆண்டவர் எல்லா ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர் சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுப்பாயானால் ஒரு தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதைதான் யோசுவா 3:7 பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? எல்லா ஜனங்களுக்கும் உண்டானவரை அறியபடிக்கு மேன்மையாக வைத்தார். அறியபடிக்கு மேன்மையாக வைத்தார். உண்மையாக சபை என்பது ஒரு பொழுதுபோக்குகின்ற இடம் கிடையாது. இது பொழுதுபோவதற்காக வருகிற இடம் கிடையாது. எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும். எதையும் பயத்தோடு செய்ய, வாசிக்கிறது, பாடுவது, ஜெபிக்கிறது பயம். அந்த பயத்தை விட்டுவிட்டால் நீங்க உபாகமத்தை படிக்கும் போது ஆசீர்வாதமும் இருக்கிறது, இரண்டாவது சாபமும் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதமும் தேவ ஜனங்களுக்கு தான், சாபமும் தேவ ஜனங்களுக்கு தான். அதனால்தான் அந்த 22 என்ன சொல்லுகிறார்? அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், எதை செய்தாலும் உண்மையோடு செய்ய வேண்டும். எப்படி செய்யுங்க? அதைதான் யார் செய்கிறது? யோசுவா செய்கிறார். அதனால்தான் யோசுவா என்ற புத்தகத்தை பார்க்கிறோம், யோசுவா என்ற நபரை பார்க்கிறோம். எவ்வளவோ ஜனங்கள் வந்தார்கள். 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகிறார். தேசத்தில் போய் வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அதிலே யார் விசேஷமானவரை சொல்லப்படுகிறது? யோசுவா. யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை அநேகருக்கு முன்பாக மேன்மைப்படுத்த. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், உன்னை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேல் யாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான், அவர்கள் கண்கள் எல்லோரையும் பார்த்தது. மோசையை பார்த்தது, மோசையோடு இருந்த ஆரோனை பார்த்தது, அவருடைய பிள்ளைகளை பார்த்தார், எல்லோரும் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் யோசுவாவை சொல்லுகிறார், இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண் முன்பாகவே. அப்போ தேவ ஜனங்கள் வாழ்விலே அநேக மக்கள் முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் தேவ ஜனங்கள் விசேஷமானவர்கள். ஆனாலும் கூட அந்த விசேஷமான ஜனங்களுக்கு யார் விசேஷமானவன்? யோசுவா விசேஷமானவன். அது போல தேவ ஜனங்கள் சபையிலே எல்லோரும் விசேஷமானவர்கள். அவர்களுக்கு யாராக இருக்க வேண்டும்? விசேஷமானவர்கள். உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய ஐக்கியங்கள், உங்களுடைய உறவுகள் எல்லாம் மற்றவர்கள் பார்க்கும்படியா ஒரு மேன்மையா இருக்க வேண்டும். மோசையோடு கர்த்தர் இருந்தார். மோசைக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் யாரை தெரிந்து கொண்டார்? மோசை கர்த்தர் யோசுவாவை தெரிந்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கும் பாகம் மேன்மைப்படுத்துவேன். தேவ ஜனங்கள் வாழ்விலே நீங்கள் உலகத்தில் மாத்திரமல்ல, தேவ ஜனங்களுக்கும் பாகம் உங்களை குறித்து ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். எப்படி? உங்களை குறித்து ஒரு மதிப்பு இருக்க வேண்டும், மேன்மை இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அந்த மேன்மைக்கு
யோசுவாவின் தகுதிகள் என்ன, அந்த ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு வருவதற்கு அவன் செய்த காரியங்கள் என்ன, தியாகங்கள் என்ன, அவனுடைய ஐக்கியம் என்ன என்பதை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க முடியாது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆவணமாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவுடைய அந்த அழுத்தமான வார்த்தையை பார்க்கிறோம். நானும் என் வீட்டாரோ என்றால், ஆமா, அவனை அழைத்த போது ஒரு வாலிபனாய் வருகிறான். எப்படி வருகிறான்? 2ஆம் வாசிக்கும் போது எல்லாரும் 14ஆம் அதிகாரம், சரி, எல்லாரும் 13, 16 வாசிக்கு, அதுக்கப்புறம் வாசிக்க 14. தேசத்தை சுற்றி பார்க்கும்போது மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. ஆரோனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டார். ஆல்ரெடி யோசுவாவுடைய பெயர் என்ன? ஓசையா என்று சொல்லப்படுகிறது. அந்த ஓசையாவுக்கு இதை யார் பெயரிட்டது? மோசே யோசுவா என்று பெயரிட்டார். யோசுவா என்று சொன்னால் கர்த்தர் ரட்சிப்பு. அதுக்கு யோசுவா என்று சொன்னால் கர்த்தருடைய ரட்சிப்பு. 12 கோத்திரத்திலிருந்து செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கு இந்த 12 கோத்திரத்திலே ஒரு பெயர் என்ன செய்கிறார்? மோசே மாற்றி யோசுவா என்று அழைக்கிறார். அந்த யோசுவா தான் அடுத்த லெவல்ல போறாங்க. மோசைக்கு அடுத்த லெவல் யார் போறது? நம்ம வாழ்க்கையில் கூட தேவனுடைய சமூகத்துல நெக்ஸ்ட் லெவல்ல போகணும், அடுத்த லெவல் போகணும். அப்படி இதுதான் எனக்கு இது போதும் அப்படி அல்ல. என்னதுங்க, மோசே வாழ்க்கையில அடுத்த லெவல் போய் கடைசியா சொல்றான், நானும் என் வீட்டாரோ என்றால் அங்கே அவன் அந்த ஜனங்களை அனுபவத்தை பார்க்கும்போது அவனுடைய வைராக்கியம் குறைந்திருப்பதை பார்க்கலாம். அதனால அங்க மறுபடியும் 24, 15 வாசிக்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுடைய பார்வைக்கு ஆகாதென்று கண்டால், அப்போ பாருங்க, கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு சரியா தோணல. அது கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதென்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீங்க? அவருக்கு ஈடான யார் இருக்கிறாங்க? இஸ்ரவேல் மக்களை பார்த்துதான் சொல்கிறார், உலக மக்களை அல்ல, தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதென்று கண்டால் யார் இருக்கிறார்? இந்த உலகத்தில் வாயிலிருந்தும் பேசாதவைகள், கண்ணிருந்தும் காணாதவைகள், மூக்கிருந்தும் நுகராதவைகள், காலிலிருந்தும் நடவாதவைகளா இருக்கின்ற அனுபவத்திலே உலகம் இருக்கிறது. உலகத்தின் வழிபாடு இருக்கிறது. அதுதான் அவர் கர்த்தர் ஆகாதென்று கண்டால் யாரை சேவிப்பீங்க? படிங்க. இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? இவனுக்குள்ளாக தேவனை சேவிக்கிற அந்த ஆழம் அர்த்தம் விளங்கிக் கொள்ள முடியாம பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? எப்படியோ இருக்கலாம். நம்ம என்ன பண்றாங்க? எப்படி ஒன்றா இருக்கலாம், ஊரோடு கூட சேர்ந்து வாழலாம், உலகத்தோட உல்லாசமா இருக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை பண்ண நமக்கு ஏற்றபடி மாற்ற யோசிக்கிறோம். ஆனா யோசுவா அப்படி அல்ல. 12 கோத்திரத்துக்குள்ளாக ஓசையா என்கிற யோசுவா என்று பெயரிட்ட அந்த யோசுவாவை பார்க்கின்ற போது என்னாகும் 14ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நீங்க பார்க்கிறோம், படிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். 12 கோத்திரத்தின் தலைவர்களை மோசே அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறார்? அந்த வேவு பார்க்கும்படியான ஒரு தேசத்தில் போய் என்ன பண்ணுது, காணல அங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது எல்லோரும் துர்ச்செய்தி அறிவிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? எல்லாரும் என்ன பண்றாங்க? நல்ல செய்தியே இல்லை. கிறிஸ்தவத்துக்குள்ள நல்ல செய்தி இருக்கணும், நல்ல செய்தி இருக்கும். உங்களை பார்க்கும்போது நீங்க நல்லா இருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற குறிச்சு ஒரு நல்ல செய்திகள் வெளியே வரணும். 12 பேர் கடந்து போனார்கள். 12 பேரிலே
யோசுவாவும் காலேப் என்ன பண்றாங்க? நல்ல செய்தியை சொல்கிறார்கள். இன்றைக்கு குடும்பத்தில் வாழ்கிற நீங்கள் என்ன செய்ய? நல்ல செய்தி ஒரு மூலமா போகணும் வீட்டுக்கு. நல்ல செய்தி, குடும்பத்தில் இருக்கிற கணவன் நல்ல செய்தியாக வாழ வேண்டும், மனைவி நல்ல செய்தி இருக்க வேண்டும். யோசுவாவினுடைய அந்த ஆரம்ப அனுபவங்கள், எப்பேற்பட்ட அனுபவங்கள், அவருடைய படிப்படியா அவருடைய காரியத்திலே மாற்றங்கள் வருகிறது. முடிவில் தான் சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் நீங்க பார்த்தது வீடு முழுமையாக கர்த்தரை சேவிக்கணும். உங்கள் குழந்தைகள் முதல் கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேரும் யாரை சேவிக்க வேண்டும்? நான் உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டு எரிச்சியவரை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன இருக்கு? லாபம் என்ன இருக்கு? யோசுவாவுடைய ஆழமான வைராக்கியம், தியாகங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவனுக்குள்ளே நல்ல செய்திகள் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த நமக்குள்ள இருக்கிற நல்ல செய்திகள் இருக்க வேண்டும். யோசிக்கும் போது உங்களை குறித்து ஒரு நல்லதுதான் யோசிக்கணும் என்று சொன்னால், யோசுவாவை தேர்வு செய்தால் தெரிந்து கொண்டது போல யாத்திராவும் 33 வாசி. உலகம் தன் சிநேகிதனோடு பேசுவது போன்ற கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத. வாலிபன் அவன் யார்? அவன் வாலிபனா இருக்கும் போது எதை விட்டு பிரியவில்லை. பாருங்க, வாலிபதிலிருந்து வேற பருவத்துக்கு வந்து கூட நான் பண்ணுங்க பிரிஞ்சிருக்கவே யோசிக்கிறது. அவன் வாலிபனா இருக்கும் போதே அவருடைய வாசியமா ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய. பாருங்கள், மோசேயின் மகிமை முதலாவது யார் பார்க்கிறது? யோசுவா பார்க்கிறது. காரணம் என்ன? அவன் பணிவிடை செய்கிறவனாக, இரண்டாவது ஆசரிப்பு கூடாரத்திலே விற்று பெரியாரமா இருந்தபடினால மோசையோட முகத்தை நம்ம யாராலும் பார்க்க முடியாது. யாராலும் என்ன பண்ணுது? முகத்தை யாராலையும் பார்க்க முடியாத முகத்தை மூடுகிறார். ஆனால் யார் பார்த்தது? யோசுவா என்று சொன்னால் பணிவிடை செய்கிற ஒரு அனுபவம். அதாவது கிறிஸ்துவுக்கு கூட என்ன அவர்களுக்கு பணிவிடை, அது கொஞ்சம் படிக்க முடியும். யாத்திராவும் 33. And the Lord talked with Moses face to face, as a man may have a talk with his friend. And when Moses came back to the tent, his servant, the young man Joshua, the son of Nun, did not come away from சர்வன்ட் பணிவிடை. servant. பணிவிடை தமிழ்ல பதில் நம்ம பணிவிடை. என்னது இங்கிலீஷ்ல வந்து சர்வன்ட் இருக்கு. அதுக்கு பணிவிடை சொல்லும் போது அது ஒரு தாழ்மையை காண்கிறோம். பணிவிடை சொன்னாங்க தேவ சமூகத்துக்கு பணிந்து எப்படி வாங்க, எனக்கு எல்லாம் தெரியுது. அப்படி அல்ல, பணிவிடை செய்யறவர்கள் மோசேக்கு பணிவிடை செய்கிறார். இரண்டாவது என்ன செய்யறவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் இஷ்டம் கிடையாது, உங்க இஷ்டம் செய்யாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு சாபத்தை யாரும் வாங்கிக் கொள்ள தேவன் விரும்புவது நமக்காக சாபம், நமக்காக சாபம். சாபம் இப்ப தெரியாது, சாபம் பின்வரும் காலங்களில் தான் அந்த சாபங்கள் தெரியும். அநேக குடும்பங்களை பார்க்கும்போது அங்க அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சாபங்கள் இருப்பதை பார்க்க முடியும். எதிர்மத்தமாக பெற்றோர்கள் தேவனுடைய சமூகத்தில் செய்வதை பணிவிடை செய்கின்ற அனுபவம் இல்லை. அதுக்கு தங்களை தாழ்த்தி தேவனுக்கு பயந்துதான் எதையும் செய்யலாம். பண்ணுங்க, எந்த ஒரு வேலையில பண்ணணுமோ பயந்து செய்யும். எப்படி செய்யணுமோ, எதை செய்தாலும் கர்த்தருடைய காரியங்களுக்கு பயந்துதான் செய்யறத தவிர என்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும், என்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்த பணிவிடை செய்ய. யோசுவா எந்த வயதிலே பணிவிடை செய்கிறார்? வாலிப வயதிலே பணிவிடை செய்கிறார். வாலிப பருவம் உலகத்தில் வாழ விரும்புகிற ஒரு பருவம். வாலிப பருவம் அதிகமாக ஆசை நிறைந்த ஒரு பருவம், உலக ஆசை மேல் ஏக்கம் நிறைந்த ஒரு பருவம் அது. ஆனால் அந்த வாலிப பருவத்திலே மோசே என்ன செய்கிறான்? பணிவிடை செய்கிறான், பயந்து செய்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டவன் விலகாதபடி இருந்தபடினாலே
எப்படி மோசே இருந்து விட்டு வருகிறான்? சிநேகிதனை பார்ப்பது போல பார்த்து வருகிறான். எப்படி வருகிறான்? கடவுளை கண்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பழகிட்டு வருவது போல வந்து அந்த பார்வை யார்கள் படுகிறது? யோசுவாவில் படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய அந்த பழகுதல் வாழ்க்கையில் வர வேண்டும். தேவனோட பழக்க வழக்கம் நம்ம வாழ்க்கையில். உங்களுக்கு அனைவரோடு கூட பழகலாம், ஆனா பர்சனலா யாரோட பழக கற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தரோட கூட பழக கத்துக்கணும். கர்த்தரோட பழகணும்னா எப்படி பழக முடியும்? அசால்ட்டா பழக முடியுமா? ஒரு பெரிய பிரதமராக அவர்கிட்ட போயிட்டு அசால்ட்டா பழக முடியுமா? பயந்து. ஒரு பெரிய ஒரு மனிதர்கிட்ட போகும்போது நிறைய அப்படி என்ன பண்ணி அப்படி போறீங்களா? நீங்க நம்ம சம்பளம் வாங்குற இந்த எஜமான் கிட்ட எப்படி போறோம்? எப்படி சம்பளம் வாங்குற இல்லைங்களா? அவங்ககிட்ட எப்படி இருக்கீங்க? பஞ்சி ஒரு கணத்தை கொடுத்துதான் நம்ம பண்றோம். அது போதான் தேவன். நான்கியா அவரால் ஆட்கொண்டவர்கள் தான் தேவனால் ஆட்கொண்ட ஜனமென்று சொல்லி பார்க்கிறோம். அது போல இங்கே யோசுவாவின் அனுபவம் என்ற ஆரம்பத்தில் பணிவிடை செய்கிற அனுபவம், இரண்டாவது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத அனுபவம். இந்த அனுபவங்கள் தான் அவனுடைய பெயரை கீர்த்தி அடைய வைத்தார் செய்தார். அதே 23-4 அதிகாரம் 14 வாசி. யோசுவா 4 அதிகாரம் 14. யோசுவா ஜனங்கள் யோர்தானை கடந்து போக 4 அதிகாரம் 14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். 3ஆம் அதிகாரத்தில் மேன்மைப்படுத்த சொன்னார். சகல ஜனங்களுக்கு முன்பாக செய்தார். அவர் சொன்னதை அப்படியே செய்கிறார். ஏனென்றால் யோசுவாவின் அனுபவம் என்ன? பணிவிடை செய்கிற அனுபவம். இரண்டாவது பாளையத்தை ஆசிரியப்பு போராடிட்டு பிரியாத கர்த்தருடைய உறவிலே அவன் வளர்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு எதுல வளர்றீங்க நீங்க? எதுல நான் வளர்றேன்? என் வாழ்க்கை எதுல வளர்கிறது? அவனுக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கா நமக்குள்ளாக? சொல்லுங்க, வளர்ச்சி இருக்குதா? அவன் படிப்படியா வளர்ந்து வளர்ந்து முடிவு சொல்லுகிறான். நானும் என் வீட்டார் என்றால் முடிக்கும் போது அவன் வாழ்க்கை சிறப்பாய் முடிக்கிறான். நான் மாத்திரமல்ல, என் குடும்பம் முழுமையாக, என் பிள்ளைகள் முழுமையாக யாரை ஆராதிக்கும்படியாக சேவிக்கும்படியாக கர்த்தரே சேவிப்போம். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் முடிவு. நம் வாழ்க்கையில் கூட இருக்கிறது, நானும் ஆராதிக்க வேண்டும், என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஆராதிக்க வேண்டும். அந்த அனுபவம் தான் மேன்மையான அனுபவம். பிள்ளைகளெல்லாம் விட்டு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஐக்கியத்துக்குள் கொண்டு வராதபடிக்கு விட்டு விடுவதும் குழந்தைகளாய் வளர்கிற போதே அந்த பிள்ளைகளுக்கு யாரை காண்பிக்க வேண்டும்? இயேசுவை காண்பிக்க. என்னை காண்பிப்பதினால என்ன போதிலும் நான் இருந்த நாட்கள்ல சில குறைகள்லாம் ஆரம்ப நாட்கள்ல சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அந்த குறைகளை பண்ண மாட்டேன், பிள்ளைகிட்ட காண்பிக்கவே மாட்டேன், பண்ண மாட்டேன். பிள்ளைகிட்ட நான் இதை மறைத்துக் கொள்வேன். அப்படிதான் வருது. அப்ப நம்முடைய வாழ்க்கை யாரை காண்பிக்க வேண்டும்? தேவனை காண்பிக்க வேண்டும். அந்த வளர்ச்சி எங்கிருந்து வந்தது? அவருக்கு வாலிபத்தில் இருக்கும் போதே அந்த வளர்ச்சி வந்தது, அந்த அனுபவத்துக்குள் வந்தது. அதனால் நம் வாழ்க்கையிலே வாசிக்க முடிச்சுகிறது. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவனுக்கும். உங்களை குறிச்சு உறவுல பயனா ஒரு மதிப்பு இருக்கு. உங்களை குறிச்சு பண்ணுங்க, ஒரு மதிப்பு இருக்கு. உங்களை குறிச்சு உங்களை குறித்து அவங்க யோசிக்கும் போது ஒரு சாதனை வச்சு உங்களை பார்க்கணும். அவன் அப்படி படக்கூடாது, நம்மளை பார்த்து அசல் தயாரில படக்கூடாதுங்க. நம்மை பார்த்து அவங்களுக்குள்ள யார் இருக்கிறதுக்கு? கர்த்தர் இருக்கிறார். யார் இருக்கிறா? நீங்கள் கர்த்தர் ஜனமா இருந்தால் உங்கள் உறவுகள் என்ன சொல்ல உங்களை பார்த்து நீங்க அவங்களோட யார் இருக்கிறது? ஏன்னா பழகுற யார்கிட்ட பழக அதிகமாக? தெய்வத்துக்கிட்ட பழகுது. உங்களையும் என்னையும் பார்க்கும் போது நம்மோடு யார் இருப்பதாக சொல்ல வேண்டும்? மோசையோடு இருந்தது போல யாரோடு இருக்கிறார்? யோசுவோடு கூட இருக்கிறார் என்று ஜனங்கள் கண்டார்கள். அது போல உங்கள் உறவுகள் உங்களை பார்க்கும் போது யாரை காண வேண்டும்?
ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வந்துட்டு போறதுனால கிறிஸ்தவனா, பைபிள வாசிப்பதால் மாத்திர கிறிஸ்தவனா, ஜெபிப்பதால் மாத்திர கிறிஸ்தவனா அல்ல. உங்களுடைய உறவுகள் மத்தியில் நீங்கள் பழகின்ற அநேகர் மத்தியில் பழக கிறிஸ்துவை இயேசுவை காண்பிக்க வேண்டும். மோசையோடு கூட கர்த்தர் இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். அதுக்கு பின்னால் வருகிற யோசுவோடு கூட கர்த்தர் இருப்பதையும் ஜனங்கள் காண்கிறார்கள். அதனுடைய முதல் அனுபவம் என்ன? அவன் பணிவிடை, தன்னை தாழ்த்தி தேவனுக்கு என்று பணிவிடை செய்தான். சர்வெண்ட் இல்லைங்க, பணிவிடை. இயேசு கிறிஸ்து பணிவிடை செய்தார். தன்னுடைய சீசுடைய கால்களை கழுவினார். பணிவிடை. கிறிஸ்துவுக்குள்ளாக எதை செய்தாலும் பணிந்து செய்ய வேண்டும். பணிந்து செய்யணுங்க. நான் மனிதனுக்கு செய்யவில்லை, யாருக்கு செய்யவில்லை? வானாதி வானத்தின் தேவனுக்கு செய்கிறபடியினாலே என் மனம் பணிய வேண்டும். என்னுடைய மனமானது தேவனை பார்க்கும் போது பணிந்து விட வேண்டும். கிறிஸ்துவமா என்னை படித்து விட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய அழைப்பு. ஒரு சாதாரணமான தேவனா யோசிக்க பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அணுகுண்டை குறித்து உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட அணுகுண்டுகளை நிமித்தமாய் உலகம் பயப்படுகிறது. மனிதனையே சிருஷ்டித்த தேவனுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறோம். பயந்து கொண்டிருக்கிறது. தேசங்களுக்குள் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தேசமும் பயந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறது. இப்படியெல்லாம் பல காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இப்படியாக மனிதனால் உண்டாக்கப்பட்ட அந்த பொருட்களுக்கு மனிதன் பயப்படுகிறான். ஆனால் மனிதனையே உண்டாக்கின தேவனை கொடுத்த கிடையாது, பயம் இல்லை. பணிவிடை செய்கிற அந்த ஆழமான அனுபவம் இல்லை. ஒரு அசால்ட்டால் குணப்படுறாங்க. ஏனோ தான் என்று தேவனை தேர்வு தக்கதான பலனை கற்றுக் கொடுப்பார். எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய, பயந்து செய்ய தகுதி கொடுத்தாரே. மற்ற எவ்வளவோ ஜனங்களுக்கு காலேப்பும் சிறப்பானவன் தான். ஆனால் யாருக்குத்தான் அந்த மேன்மை கிடைத்தது? யோசுவாவுக்குத்தான் கிடைத்தது அல்லவா? வருகிற அத்தனை ஜனங்களுக்குள்ளாக சகல ஜனங்களும் வனாந்தரத்திலே மாண்டு போய்விட்டார்கள். யார் 2 பேர் தான் காலனை சந்திக்கிறார்கள்? காலேப்பும் யோசுவாவும் தான். அதிலே விசேஷமானவன் யாருதான்? யோசுவா. காரணம் என்ன? பணிவிடை செய்கிறார். பயந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், தாழ்த்தி தேவனை ஆராதிக்க வேண்டும், மனதார மகிழ்ந்து தேவனை ஆராதிக்க. மனரீதியான உறவு, கிறிஸ்துவ உறவு கொடுத்த. அப்படி அல்ல, எதை செய்தாலும் பயந்து பணிவிடையோடு கூட விலகாத உறவோடு இருந்தபடினாலே அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது மோசையோடு இருந்தது போல யோசுவோடு கூட கர்த்தர் இருப்பதை ஜனங்கள் பார்த்து செய்கிறார்கள். அவனுக்கு பயனாக ஒரு கணம் வருது. பயனாக வருங்க. ஐயோ அவர் வருவாரு, கிறிஸ்து வருவார், அடிக்க வருவார், அந்த பயம் கிடையாதுங்க. அந்த பயம் அல்ல. ஒரு மதிப்புக்குரிய ஒரு பயம், ஒரு மதிப்புக்குரிய ஒரு பயம். இதுதான் யோசுவா கிடைத்த ஒரு மேன்மை. என்ன மேன்மை? எல்லா தேசத்தை பண்டித்து விட்டு கடைசியாக எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டார் யோசுவா? மலை தேசங்களை எடுத்துக்கொண்டார். உலக ரீதியான பிராஸ்பரிட்டி இல்லாவிட்டாலும் கூட சகல ஜனங்களும் யோசுவாவை பார்க்கும்போது பயந்து கர்த்தர் கூட இருப்பதை அவர்கள் கண்டார். அதுதான் ஒரு மேன்மை. இதுதான் மேன்மை. பணம் இரண்டாவது மேன்மைங்க. ஆனால் ஒரு மனிதனை கொடுத்ததான மதிப்பு ஒரு மேன்மை. இன்றைக்கு எவ்வளவு தலைவர்கள் தூக்கி பேசுறாங்க. செயல்ல மேன்மை இருக்கு, செயல்ல மேன்மையில். இது போல உலகத்தை பார்க்கறது யோசிக்கும் போது அவங்க தலைய மேல தூக்கி பேசுறாங்க. அவங்க செயல்கள் என்ன கிடையாது, ஒரு மேன்மையில் கிரிய ஒரு மேன்மை இல்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மைப்படுத்துறதுக்கு எப்படி அழைத்திருக்கிறார்? உங்களை பார்க்கிற உங்களுடைய ஜனங்கள் உங்களை என்ன பண்ணாங்க? ஒரு மதிப்புக்குரிய பயத்தோடு எப்படி பார்க்கணும்ல. அதுதான் மேன்மை. அதுதான் எது மேன்மை? அந்த அனுபவத்தில் தான் யோசுவா செல்வதை பார்க்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. அப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளில் ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதுக்கு பின். பாருங்க, யோசுவாவுடைய சொல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். யாரும் கேட்கிறது? கர்த்தரும் கேட்கிறார். நம் தேவன் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறார்.
எனக்கு வந்து அநேக போனாங்க பேசுவாங்க. நான் ரொம்ப விசேஷமா ஜெபிக்க மாட்டேன். சொல்லுவோம் முடிஞ்சலன்னு சொல்றாங்க. முடிஞ்சல சொல்ல முடிஞ்சது அவருடைய சொல்லை கத்தர் கனப்படுத்துகிறார். நேற்று முன்தினம் ஒரு நம்முடைய திருச்சபைக்கு வர அந்த இவருடைய கணவர் அவருக்கு போன் பண்ணி மாஸ்டர் சடனா போன் பண்ணாங்க. அதிகமா போன் பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டு எனக்கு ஏதோ ஒரு பயமா இருக்குது மாஸ்டர், ஏதோ ஆயுதம் போல பயமா இருக்கு, ஏதோ ஒரு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு, அப்படியே வாயெல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டே வருது, எனக்கு பயமா இருக்கு, ஏதோ ஆயுதம் சொல்லிதான் இருக்கிறாரு. நான் ஜபலாம் பண்ண ஒன்னாவது பண்ணது ஒன்னாவது, எதுக்கும் பயப்படாது, நீ சின்ன வயசா இருக்கிற ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்தவா சொல்றாங்க ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர். அன்னைக்கு நம்மளது ஒரு ஜட்ஜுடைய அம்மா அடிக்கடி எனக்கு போன் பண்ணுவாங்க, மாஸ்டர் பயங்கரமா இருக்கு மாஸ்டர், வயசு 85 90 வயசு இருக்கு, நம்ம கிட்ட ஏதாவது என்ன பண்ணுங்க மாஸ்டர் நான் பண்ணுங்க ஒன்னும் ஆகாதுமான. அதுக்கப்புறம் மாஸ்டர் சொன்னீங்களா நான் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கு கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர். உங்கள் வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறவர் என்று சொன்னால் நாம் தேவனுடைய என்ன செய்ய பணிவிடை செய்கிற ஒரு அனுபவத்தில் செல்கிறோம். அவரை விட்டு விலகி போகாத ஒரு அனுபவத்தில் செலுத்தப்படுகிறாலே நாம் சொன்னவனை கேட்கிறவர். என்ன சொன்னா என்ன கேட்டா மறுபடியும் படிக்கிறது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு ஒன்றுமில்லை. என்ன கேட்டாரா? அதுக்கு முன்வசன வாசிங்க. அப்பொழுது தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. பாருங்க, என்னதை கேட்டா சூரியன் தரித்தது, சந்திரன். யாருடைய சத்தத்துக்கு காரியத்துக்கு? யோசுவா சொன்னான், சூரியனே தரித்து நில், சந்திரனே நில் என்று சொன்ன உடனே அந்த காரியத்துக்கு படிக்கப்போ சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் வேறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பாருங்க, இயற்கையை கூட யோசுவா சொன்னவுடன் நின்றது. நாமே சொல்லுங்க, இந்த யுத்தங்களுக்காக ஜெபிக்கின்ற போது யுத்தங்களும் நிற்கும். அது நம்ம கிட்ட இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு? இயற்கையின் சீற்றங்களும் மழையின் சீற்றங்களும் பலவிதமான காரியங்களெல்லாம் நிற்க வைப்பது தேவன் தான். அவர் சமூகத்தில் நிற்க சொல்வது யார் தான்? சொல்லுங்க. அன்றைக்கு யோசுவா, இன்றைக்கு யார் தான்? அதுதான் யுத்தங்களை நிற்க வைப்பதற்கான வல்லமை யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. ட்ரம்ப் கிட்ட இருக்குது, பரவாயில்ல. ஈரான் இருக்கிற, இஸ்ரேல் இருக்கிற, அவங்களுடைய பிரசிடன்ட் கிட்ட இருக்கு. அதற்கு மேல யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட பவர் கொடுத்துக்கிறார்கள். பணிவிடை செய்தால் நான் எதை சொன்னாலும் தேவன் செய்வார். அவரோடு இணைந்து கொண்டே வாழ்ந்தால் நான் எதை சொன்னாலும் தேவன் செய்வார். சரித்திர பலவீனம் வந்துதான் இருக்குது. எனக்கு இந்த வயது கூட பல விதமான சூழல்கள்லாம் இருக்குது. ஆனாலும் பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உடனுக்குடன் கேட்டு பெற்றுக் கொள்வேன். பலவீனம் எல்லாம் என்ன? பலவீனம் யாருதான் செய்கிறது. அவன் சொல்லுகிறான், பலவீனத்திலே பலன் எனக்குள்ள சரீரத்துல எஃபெக்ட பார்க்கல. அதே நேரம் சிம்பிளா யோசிச்சு மாட்டவன் நாளைக்கு இதை செய்ய அந்த பண்ணணும், எனக்கு இந்த பலத்தை கொடுங்க நான் கொடுத்துட்டு நம்முடைய சொல்லை கேட்கிற ஒரு தெய்வம். யோசுவா சொன்ன உடனே சூரியன் அப்படியே நின்றது. அப்படி நின்றதுங்க. ஒரு நாள் முழுமையாக தன் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாது நின்றது. இரவு வராதபடி நின்றது. அது போல இன்றைக்கு தேவ ஜனங்கள், உலகில் இருக்கிற தேவ ஜனங்கள், இங்க இருக்கிற தேவ ஜனங்களாக நாம் ஜெபிக்கின்ற போது போர் நிற்கப்படும், சமாதானம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த போர் நிமித்தமாக அங்கிருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்வரும் காலங்களில் நமக்கும் பல பிரச்சனைகள் வரும். விலைவாசிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பலவிதமான காரியங்கள் எல்லாம் பிரச்சனைகள் பெருக ஆரம்பிக்கும். இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் தான் தடுக்க முடியும். அந்த தடுப்பை கொடுப்பது யாராகத்தான் இருக்க வேண்டும்? யோசுவா சொல்லை கேட்ட. அது போல இன்றைக்கு தேவ ஜனமாகிய நம்முடைய சொல்லை கேட்கிற ஜீவனுள்ள தேவனை ஆரம்பிக்கும். நீங்க எதை என்ன பண்ண முடியும்? கத்துக்கிட்ட சொல்ல முடியும். யாரா இருந்தால் சொல்ல முடியும். பணிவிடை செய்கிறவனால் தாழ்த்து தாழ்ச்சி தான் வந்திருக்கு. நான் எந்த ஒரு பெருமையெல்லாம் பண்ண மாட்டேன். பேசி நான் அப்படி பாடுறேன், அப்படி பண்றேன், இதை பண்றேன். என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே என்னை பயன்படுத்த முடியும். உங்க பணிவிடை செய்ய எனக்கு ஈவை கொடுத்தீரே, என்னை பயன்படுத்தும். நமக்கு துதிக்க முடியும், துதியை கொடுத்தாரே, இதை விட பாக்கியம் என்ன?
உலக மக்கள், நம்மை விட சிறந்த மக்கள், படித்த மக்கள், ஐஸ்வர்யம் உள்ள மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி கையெடுக்கின்ற வேளையில் நமக்கு இந்த நாமத்தை துதிக்கபடியான அறிவை கொடுத்தார் அல்லவா? அதற்கு நான் எப்படியா இருக்க வேண்டும்? பணிவிடைக்காக இருக்க வேண்டும். என்னுடைய எந்த ஒரு செயலையும் மென்மையாக எண்ணி அவர்களிடம் உங்களுடைய பேசவே முடியவே முடியாது. அவன் பணிவிடை செய்கிறவனாக, இரண்டாவது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனாய் அந்த வாலிப பருவத்தில் கடந்து வர தேவன் கூடவே வருகிறார். அப்படி வருகின்ற போது யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, ஆமா, யோசுவாவுக்கு தெரிகிறது கர்த்தர் நம்மை பிரியமாய் இருக்கிறார். மற்ற 10 கோத்திரத்தின் தலைவர்களுக்கு என்ன பண்ணுங்க? அது தெரியல. என்ன பண்ணுங்க? தேவ பிரியத்தை அவர்கள் அறிய முடியாதபடி இருக்கிறார்கள். கர்த்தர் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி எப்போதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் பணிவிடைக்காரனாக அவரோடு இணைந்து இருக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். இவரை நேசிக்குமாறு இவர் மேல் பிரியமாய், யார் இவர்? பிதாவாகிய தேவன் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவா இருந்தபடினாலே வானத்துக்கு ஒரு சத்தம் வருகிற சத்தம், இவரை நேசிக்குமாறு இவர் எல்லாம் பிரியமாய் இருக்கிறேன். அது போல நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவரின் ஆத்மா அழுது போல கர்த்தர் பிரியப்படுகின்ற அந்த வானத்துக்குள் போக வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரு பணிவிடை செய்கின்றவனாக தான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பணிவிடை செய்தார் அல்லவா? அவர் பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம் அல்லவே. அவருக்கு 40 நாட்கள் அவர் உபவாசித்து கடந்து வரும்போது தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்ய வந்தார். யார் வந்தது? தேவதூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய வந்தார்கள். ஆனால் இயேசுவோ சீஷர்களுக்கு பணிவிடை செய்தார். ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் ஆர்டர் பண்ணுவதல்ல, நான் செய்யணும். நான் போல இறங்கி செய்யணும். ஆர்டர் பண்ணுவதற்காக இணைக்கப்படவில்லை. என்னதுக்கு? யாரை ஆர்டர் பண்ண? எனக்கு இந்த கல்வி கொடுத்தீங்க, நான் பணிவிடை செய்யணும். வயது முதிர்ந்தாலும் என்ன பண்ண மாட்டோமோ ஆர்டர் கொடுக்க எனக்கு கொடுத்திருக்கிற நாடு என்ன பண்ண? நான் பணிவிடை நான் செய்யறேன். யாரை ஆர்டர் பண்ண? நான் இன்னும் எவ்வளவோ தேவனுக்கு வாழ வேண்டும், தேவனுக்காக ஓட வேண்டும். அதுதான் யோசுவா வாழ்க்கையில அனுபவத்தில் சொல்லியிருக்கிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 27 வாசம். விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. அதுக்கு யோசுவாவோடு கூட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் சொல்லுங்க, கர்த்தர் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கீர்த்தி போயிட்டு உங்களுடைய காரியமெல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில அனுபவத்தில் போக முடியாது. அதை தொடர்ந்து வாசிக்க யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 11 வாசிக்க. இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அழைத்திருக்கிறார். அப்பொழுது அவன் உன்னுடைய வலிமையை எனக்கு காட்டி தருவோம் என்றார். கடைசி இருக்கிறார். உபாகம் 33
34:9 வாசம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கையை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பாருங்க, மோசே ரொம்ப நெருக்கமா பழகிற அனுபவம் யாருக்கு இருந்தது? யோசுவா கிட்ட இருந்தது. கர்த்தரோட நெருங்கி பழகிற அனுபவம் அப்படி சொல்லி பார்க்கலாம். நீங்க எல்லார்கிட்ட பழகுங்க, அதுக்கு மேல யார்கிட்ட பழகுனீங்க? கர்த்தரோட கூட பழகுனீங்கன்னா அவர் நமக்கு வேண்டிய அந்த வழியெல்லாம் போதிக்கிறவராக சொல்லப்படுகிறது. என்ன செய்கிறார்? தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அது ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இந்த குடும்பத்துல என்ன செய்யணும் அதையெல்லாம் தேவன் செய்ய முடியாத ஒரு காரியங்களை கொடுப்பான். குடும்பத்துல கூட நீங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவர். நான் நல்லதை பார்த்துட்டு சடனா இந்த குடும்பம் வேறு செய்யணும் செய்யும் போது கர்த்தர் வழியை தரப்பார். யோசுவா என்ன செய்கிறாங்க? மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் பாருங்க, நீங்கள் தேவ ஞானத்தினால் நிறையப்படுகின்ற போது ஆவியில் நிறையப்படுவது செய்கிறார் கர்த்தர். கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்க? என்ன பண்றாங்க? மோசேயுடைய வார்த்தைகளுக்கு. ஆமா, இந்த வீட்டுல கூட கீழ்ப்படி என்ன பண்ணுங்க? கத்துக்கணும்னா இந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, கீழ்ப்படியா கீழ்ப்படுகிறாங்க. பாருங்க, கர்த்தர் கூட இருக்க வேண்டும். யாருக்கு வேண்டும்? கர்த்தர் கூட இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையை உங்களை மேன்மைப்படுத்த தேவன் அழைத்திருக்கிறார். உங்கள் பெயரை கீர்த்தி அடைய அழைத்திருக்கிறார். உங்களை உங்களுடைய சொல்லை கேட்க தேவன் அழைத்திருக்கிறபடியினாலே இந்த அனுபவம் எல்லாம் உங்க வாழ்க்கையில் என்ன அனுபவம்? ஒன்று பணிவிடை செய்கின்ற அனுபவம். இது ஒரு பாக்கியம். தேவ அழைப்பு என்பதை என்னதுங்க? பாக்கியம். தேவனால் அழைக்கப்படாத மக்கள் எல்லாம் வெளியே இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஆசை அந்தஸ்து எவ்வளவு மேன்மை இருந்தாலும் தேவனை துதிக்காத இந்த உலகத்தின் ஜனங்கள் எதிர்த்திலும் பாக்கியமான மக்கள் அல்ல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஆசீர்வாதத்துக்கென்று அழைத்திருக்கிறபடியினாலே நான் தேவனை நோக்கி பார்க்கிறவன் பணிவிடை செய்கிறவனா இருக்கும். எந்த லெவலையும் அவர்கிட்ட காண்பிக்கவே கூடாது. யோசுவா தன்னை காண்பிக்கலங்க. மோசே முன்பாக தன் வாயுவை காண்பிக்கவில்லை, தன் ஞானத்தை காண்பிக்கவில்லை. அதனால்தான் தேவன் செய்கிறார் நம்மளுக்கு ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். உங்களுக்குள்ள தேவ ஞானம் நிறைஞ்சிட்டே உங்களுக்குள்ளாக தேவ ஞானம். பண்ணாங்க. ஆனாலும் சர்ச்சை தேவன் நான் பண்ண அதுக்காக பண்ண அந்த லேபிள் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா பிடித்த மாறுகளுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கவர் பண்ண முடியாது. என்னுடைய நோக்கமெல்லாம் தேவனுக்காக என்ன செய்யணும்? அதுக்கு தேவ காரியத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? யோசுவா ஆசாரியன் அல்ல. யார்தான் ஆசாரியன்? ஆரோன் தான் ஆசாரியன். ஆனால் அழைப்பு யாருக்கு வந்தது? யோசுவாவுக்கு. ஜனங்களை வெளிநடத்தபடி யாருக்கு வந்தது? யோசுவாவுக்கு. காரணம் என்ன? அவன் பாலிமத்திலேயே பணிவிடை செய்கிறவனாய் மாற்றப்பட்டான். பாலிமத்திலேயே தேவனை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆசிரியப்பு கொண்டதை விடவன் விலகவே இல்லை. இந்த அனுபவங்கள் தான் அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கிறது. அவன் சொல்லை கேட்டு சூரியன் நின்றதாய் பார்க்கிறோம். அவன் சொல்லை கத்தரை கேட்டாங்க பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவன் அவனை பிரியமா இருந்தபடினாலே அவனுக்குள் சகல ஞானத்தை கொடுக்கிறான். அந்த ஞானங்கள் மூலமாக ஜெயிக்கிறான். என்ன பண்ணாம நீங்க யோசுவால படிக்கும் போது ஆரம்பிக்கலாம்.
பாருங்கள், இந்த யோர்தானுக்கு பின்னால் தான் சகல ராஜாக்களை சந்திக்க வேண்டும். செங்கடலை என்ன பண்ணாங்க? மோசே மூலமா கடந்து வந்துட்டாங்க. இப்படிதான் கடந்து போக போறாங்க, யோர்தானை கடந்து போக போறாங்க. ஆனால் அந்த ஞானம், ஆவியினுடைய ஞானம் இருந்தபடினாலே தேவனை பற்றி சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவன் ஒரு அருகில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக எது இருக்கிறது? முன்பாக யோர்தான் நதி இருக்கிறது. ஆலை மேற்கொள்ளலாம், ஆனால் இயற்கை மேற்கொள்ள முடியுமா? முடியாதல்லவா? அவர்கள் போகின்ற போது யோர்தான் எப்படி இருக்கிறது? பரவி வாசிக்கும் போது அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகிற ஒரு வெள்ளம் பிரவாகித்து வருகிற அளவுக்கு யோர்தான் நதி இருக்கிறது. கடக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? மனிதனை ஜெயிக்க முடியும் தவிர இயற்கை என்ன பண்ண கடக்க முடியாது. ஆனால் தேவனை குறித்து யோசனை சொல்லுகிறோம், ஜீவனுள்ள தேவன் ஒரு நடுவில் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு. காரணம் என்ன? ஞானத்தை பெற்றுக் கொண்டார். தேவனை அறிகின்ற ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டபடியினாலே தன் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறான்? உங்கள் நடுவில் யார் இருக்கிறது? ஜீவனுள்ள தேவன் இருக்கிறபடியினாலே நீங்கள் யாரை எதிர்கொள்ள முடியும்? கானானியரையும், லேவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பது அடையாளமாக நம்ம போறீங்க. வெற்றியாளமாக போறீங்க, கானானியை பார்க்க போறீங்க, அங்க இருக்கிற அநேக நாடுகளை பார்க்க போறீங்க. அதுக்குள்ள என்ன பார்க்க போறீங்க? நீங்க யோர்தானை பார்க்க போறீங்க. எல்லாம் கலங்குறாங்க. யோர்தான் எப்படி கடந்து போக முடியும்? கடலையே கடந்து வந்ததை யோசுவா கண்டார் அல்லவா? ஜீவனுள்ள தேவனை இவர் கண்டபடியினாலே இந்த இடத்தில் வருவதை சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவன் நடுவிலே இருக்கிறார், சந்தித்திருக்கிறார். நீங்க எவ்வளவு நன்மைகளை சந்திச்சிருக்கீங்களா இல்லைங்களா? சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கிறீங்க, இனி சந்திக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் அற்புதம் நடந்திருக்கிறது, இன்னும் அற்புதம் நடக்க போகிறது. குறுக்கில் வருகிற யோர்தான் எம்மாத்திரம், இயற்கை எம்மாத்திரம். நன்றாக தேவனுடைய அந்த அழைப்பையும் தேவனோடு இருக்கிற அந்த உறவையும் அறிந்திருக்கிறபடியினாலே தன் ஜனங்களுக்கு சொல்லி என்ன செய்கிறார்? வாசிக்கிற தோசம். இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுத்தார். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் வெற்றியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால். பாருங்க என்ன சொல்றாரு? நதிக்கிட்ட என்ன பண்ணுங்க? உடன்படிக்கையோட யார் போகணும்? ஆசாரியருடைய கால் போனா போதும். அதுக்கு ரொம்ப சிம்பிளானது. தண்ணியை பார்த்து யோர்தானை பார்த்து மறந்து என்ன பண்ணாங்க? ஜனங்க மறந்து போயிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? இவங்க மனசுல தோணுங்க, உடன்படிக்கை பெட்டி இப்படியே ஆசாரிய கால் என்ன பண்ணணும்? யோர்தான் நதியில கால் பட்டவுடன் இவருடைய விஷயம் பாருங்க. ஜனங்களை எழுப்பி பார்க்கறாங்க விஷயம்ல. யோர்தான் என்கிற ஒரு நதி பெருசா இருக்குங்க. ஆனா இவனுக்கு யோர்தான் ஒரு பெரிதாகவே, அதை விட எது பெரிதா இருக்கிறது? உடன்படிக்கை வெட்டி பெருசா. காமெண்ட் சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம் பெரியவர் வச்சுக்கிட்டு தேசமே பயப்படாது, பெரியவர் உள்ள இருக்கிறபடினால என் பிரச்சனை ஒண்ணு பெருசு இல்லை. தெரியுங்களா? ஜனங்கள்லாம் அப்படியே குழப்பத்தோட பார்க்கிறாங்க. எதை கடந்து வந்தாங்க? கண்ணால செங்கடல் இரண்டாக பிளந்ததை கண்டு வந்த மக்களுக்கு யோர்தான் எம்மாத்திரம் அப்படியே மறந்து போயிருக்கிறாங்க. காரணம் என்ன? வெள்ள வேற பிரவாகித்து ஓடுதுலங்க. வச்சு போன நாட்கள்ல போலங்க, மறந்து போன நாட்கள்ல போல. அதுக்கு இப்ப நம்ம ஊர்ல இருக்குல்ல நதிகளானுங்க மறந்து போகிறதுக்கு ஏப்ரல் மே வந்தாங்க. மறந்து போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நாயில தண்ணி வரும். அதுக்கு எப்படி வரும்? ஆனா அங்க எப்படி பாக்குறாங்க? வறண்டு போல வெள்ளம் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது, மேற்கொள்ள முடியாது. ஆனா தரிசனத்தில் எதிர்பார்க்கிறார் தேவ உடன்படிக்கை யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. மோசையோடு இருந்தது போல நான் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொன்ன தேவன் ஜீவனுள்ளவர் இருப்பதை உணர்ந்தபடியினாலே அவன் சிம்பிளா சொல்றான், ஆசாரியருடைய பெட்டி என்ன பண்ணும்? கால்கள் அது சொல்லுங்க பண்ணும், ஆசாரியருடைய காலை வச்சா. ஆமென் சொல்லுங்க. உங்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசேஷமான ஜனம் எப்பொழுது பணிகளை செய்கிறார், தாழ்த்தி அதுவே இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களே. எதை கொடுத்தீங்க? துதிக்க வாய்ப்பு கொடுத்தீங்களே, பாட வாய்ப்பு கொடுத்தீங்களே, அறிகின்ற அந்த வாய்ப்பை கொடுத்தீங்களே. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? பணிவிடை செய்கிறேன். வாழ்நாளெல்லாம் பணிவிடை செய். சொல்லலாம், ஆலயத்தை கட்ட என்னால் முடியாவிட்டாலும் கூட அதுக்கு வேண்டிய பொருட்களை என்ன செய்கிறோம்? அது அவருடைய
தாழ்மையான ஒரு பணிவிடையுடைய அனுபவத்தை காண்பிக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வாசி இப்போது சிறு 18 வாசி 13. சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். ஒன்று ஜீவனுள்ள தேவன் நடுவில் இருக்கிறார். இரண்டாவது சர்வ பூமிக்கும் யார்? சர்வ பூமிக்கும் தெளிவாக இருக்கு. இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கும் அதுக்கு சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அதுக்கு இன்றைக்கு உலக அளவிலே தேசங்கள் யுத்தம் நடக்கிறதுமோ அந்த தேசங்களுக்கும் யார் தான் ஆண்டவர்? இஸ்ரேலுக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, ஈரானுக்கும் ஆண்டவர் தான், எகிப்துக்கும் ஆண்டவர் தான், எல்லா தேசங்களுக்கும் யார் தான்? அவர்தான் ஆண்டவர். சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவர், ஜீவனுள்ள தேவன் அவர். இதை யார் சொல்ல முடியும்? யார் சொல்லு? கையில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு யார் கையில் இந்த வேதம் இருக்கிறது? யார் கையில் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அரைமுறையா இருக்கு அநேக கையில். முழுமையான ஒரு மகிமை தெரியாதபடிக்கு அரைமுறையாக இருக்கிறபடினால்தான் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் பார்க்கிறார். ஆனால் நமக்கு ஒரு முழுமை தெரிய வேண்டும். நமக்குள் ஞானத்தின் ஆவியார் இருக்கப்பட்ட போது அவர் யாராக இருக்கிறார்? ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே நான் எதை சொன்னாலும் அவர் கேட்க வல்லவர். பிரச்சனை எங்கே இருக்கிறதோ அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நாம் எதை சொன்னாலும், பிரச்சனை என்ன? யோர்தான் பிரச்சனை. அன்றைக்கு யோர்தான் பிரச்சனை, இன்றைக்கு யுத்தம் ஒரு பிரச்சனை. அந்த யுத்தத்தை தடை செய்ய தேவனால் முடியும், சமாதானம் கொடுக்க தேவனால் முடியும். ஆனால் யார் சொல்ல வேண்டும்? தேவன் யாரு? திருவண்ணாமலை மாத்திர ஆண்டவரா? இல்ல திருப்பதி மாத்திர ஆண்டவரா? இல்ல வேளாங்கண்ணி மாத்திர ஆண்டவரா? அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அல்லவா? அமைதான் தேவன் யாரு? யாருனால? சர்வ பூமிக்கு ஆண்டவருங்க. அவர் சர்வ வல்லவர். அவன் சொல்லுங்க, அவர் சர்வ வியாபகர், அவர் சர்வ ஞானி. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. சரளமா அவரை பத்தி பேசணும். நீங்க அவரை பத்தி சரளமா பேசாம என்னென்னவோ பேசிக்கோ இல்லைங்களா? என்னென்னவோ பேசிக்கோ. அதுக்கு அவர் அப்படி பேசினார், இவரு பேசினார். இல்லை, அவரை பத்தி பேசுங்க. அவரை பத்தி பேசி அவரை பத்தி உங்களுடைய காரியங்களை விலகிக் கொள்ளுங்க, மற்றவங்களை விலகுங்க. அவர் சர்வ பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறபடினாலே வசியமா யார் படி சுமக்கிறீங்க? கர்த்தருடைய பெட்டி. யாரை சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறீங்க. யாரை சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தருடைய இதை சுமக்கு. அப்படி சொல்லுங்க. பைபிளோட வரீங்க. இப்போ எல்லாரும் இதுக்கப்புறம் ஒரு பாட்டு புக் கொடுத்துருப்பாரு. பாட்டு என்ன பண்ணுங்க? எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பாரதம் தான் பண்ணுங்க. பைபிள் கொண்டு வரணும். வீட்டை கொண்டுதான் வரணும். நீங்க என்னென்னவோ வீட்டு சுமக்கிறது இல்லைங்களா? உங்ககிட்டயே பாட்டு புக் கொடுத்து நீங்க பாடு என்ன பண்ணுங்க? நீங்க சொல்றது அப்படி வெயிட்டா என்ன பண்ண கை வீசுவாங்க. என்ன பண்ண கை வீசிட்டு அது பணிவிடை அல்ல. அதுக்கு நான் வெயிட்டே என்ன பண்ண மாட்டேன். வருத்தம் போறதுக்கு மிலிட்டரியா சொல்ல பார்க்கலாம். கை வீசுறதுக்கு போறதுக்கு பணிவிடை சொன்னா அவன் சொல்லுகிற கட்டளைகளை செய்வதுதான் பணிவிடை. சபையில என்னென்ன ஒழுங்கு செய்கிறோமோ அதுதான் அவன் செய்யப்படுகிறாலே. சபைப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே. அன்றைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு என் கையில இருக்குதுங்க. வேத புத்தகம் காமெண்ட் சொல்ல பார்க்கலாம். உங்க கருத்துல என்ன இருக்கு? எல்லாம் கை காண்பிக்கு பார்க்கலாம். சின்ன பிரசன் எத்தனை வருஷம் இருக்கு சொல்லுங்க. இது இருந்தா உங்களுக்கு அதிகாரம். தமிழ் சொல்ல பார்க்கலாம். அவர் சொல்லாலும் அவர் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன தமிழ் சொல்ல பார்க்கலாம். இருக்கிறபடினால யோர்தான் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலிருந்து
வெள்ளம் பிரவாய்த்து ஓடுகிற தண்ணீர் எதிர்பட்டது உடன்படிக்கை பெட்டியோடு சேர்ந்துதான் உள்ளங்கள் எதிர்பட்டதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, உடன்படிக்கை என்ன பண்றாங்க, தோல் சுமக்கா பண்றாங்க, அந்த கால் எல்லாம் பண்றாங்க. அவங்க கால் பவர் கிடையாது, இது பவர் உடன்படிக்கை பெட்டி பவர். நான் பவர் கிடையாது, இந்த வேதம் எனக்கு பவர். அவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்கிட்ட எந்த பவரும் கிடையாது, எங்க இருக்குது பவர்? அடிக்கடி முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு பைபிள் பண்ணுங்க, யாரெல்லாம் முத்தம் கொடுப்பீங்க? நான் சொல்ல மாட்டேங்க, அதெல்லாம் மனசுலயே வச்சுக்கிறீங்களா? நாம முத்தம் கொடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் ரகசியம் தெரியாது. அடிக்கடி என்ன பண்ணுறீங்களா? யாரையும் முத்தம் கொடுக்குறீங்க? ஆண்டவரையும் முத்தம் கொடுக்குறீங்க. அந்த அன்பை பிரதிபலிக்கணுங்க. எந்தெந்த விதங்களில எப்படியெல்லாம் தேவனுக்கு உங்களுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பணிவிடை என்பது உங்களுடைய அன்பை பிரதிபலிப்பது. நம்ம பிரதிபலிக்கணும் தேவனுக்காக. இவருடைய உடன்படிக்கை பட்டினுடைய அந்த பெட்டியுடைய காரியம் கடந்து போகிறது. ஆசனுடைய கால் பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் குவியலாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க, நான் ஆமென் சொல்றேன். சொல்லுங்க. யோர்தானை கடக்க முடியுமா? எப்படி இருந்தது? உங்க பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் மாற்ற வல்லவர். எந்த பிரச்சனைக்காக யோசிக்கிறீர்களோ அந்த பிரச்சனை இன்றைக்கு தேவனால் தீர்க்க முடியும். காரணம் என்ன? உடன்படிக்கையின் தேவன் என்னோடு இருக்கிறார், உடன்படிக்கை வார்த்தை எனக்குள் இருக்கிறபடியினால் என்னது? அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? அன்றைக்கு பெட்டி ஒரு அடையாளம், இன்றைக்கு தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கு. அவங்க சொல்லுங்க, நீங்க பெரிய ஜெபம் பண்ண வேண்டாம். ஒரு நபர் கிட்ட சொல்றாங்களா, ஒன்னா பயப்படாதீங்க சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அவன் சொல்லுங்க, சுகம் சொன்னாலே முடிஞ்சிருக்கு. சில பெரிய சொல்லுவாங்க, அவங்களுடைய அக்கா ஒரு டாக்டர், யாருங்க பெரியமுடைய அக்கா டாக்டர். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க சுதந்திரம் அவங்க சொன்னா தெரியாதா? அவங்க சொல்லு, அவங்க சொன்னா முடிஞ்சிருவேன். நான் டாக்டர் யாரு, நான் டெஸ்ட் பண்ணி சொல்லணும். அவங்க என்ன பண்ண மாட்டாருங்க, அவங்க பார்த்தா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். வேற உள்ள பெரிய விஷயம் நம்மளுமே தெரியும், நோ ப்ராப்ளம், ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிடும். அவங்க சொல்லுங்க. அதுதான் அந்த யோர்தானிலே ஆசாருடைய கால்கள் உடன்படிக்கை பெட்டியோடு கூட வைத்தபடியினாலே யோர்தான் செய்கிறது குவியலாக நிற்கும் என்றால் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாது புறப்பட்டார்கள். ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை யோர்தான் கிட்ட வராங்க. அந்த கிட்ட நல்ல பிரபாய்க்கு ஓடுது, கொஞ்சம் மறைச்சு கொஞ்சம் மறந்துடுறாங்க. என்ன பண்றாங்க, கொஞ்சம் பண்றாங்க, மறந்துடுறாங்க. மறைச்சு மறந்து போறாங்க. காரணம் என்ன? எவ்வளவு காரியம் நடந்து வந்துட்டு. அவங்க சொல்லுங்க, இந்த காரியத்துக்கு மறந்து போடுமா? சொல்லுங்க. கிட்ட வந்துட்டாங்க. யோர்தான் கிட்ட வரும்போது அந்த யோர்தானுடைய அனுபவம் இருக்கு. வெள்ளம் பிரவாய்த்து ஓடுகிற அனுபவம் இருக்கும் போது என்ன அது வெள்ளமா இருக்குது போகலாம்னு நினைச்சாங்க. நடந்து போகின்ற போது குவியலாக இருந்தது. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போய் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று பார்க்கிறோம். அவர்கள் சொந்த கண்களிலே யோர்தானிலே அதிசயத்தை பார்க்கிறார்கள். உன்னை அதிசயங்களை காணப்பட அதிகம் வல்லவர். சர்வ உண்மைக்கும் ஆண்டவர் நாமத்தில் சொல்கிறேன், ஜீவனுள்ள தேவ நாமத்தில் சொல்கிறேன், உன்னை அதிசயங்களை காணப்பட அதிகம் வைத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று, நான் எந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும்? பணிவிடை. தேவனுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை தாழ்த்தி செய்கின்ற அனுபவம் ஒரு வெற்றியை கொடுக்க. 4 நாட்கள்ல இருந்து நான் அந்த பணிவிடைகளை தான் அதிகமாக யோசிப்பேன். யாரையும் வெள்ளைக்கிழமான நீங்க அதை செய்யுங்க, அப்படியே அந்த கிடையாது. பணிவிடை என்னை பார்க்கலும் இளைவனா இருக்கலாம். பணிவிடை தான் தாட்சில இருந்து நான்
யோசுவாவுக்கு அந்த அனுபவம் இருந்தபடினால்தான் அவனால் தேசங்கள் பங்கிடப்பட்டது. யோசுவாவினால் அதனால கடைசி அவன் செய்கிறான், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரை என்னுடைய வாழ்க்கை பாருங்க. போய் கடைசியில் போட்டது வீட்டார் வீட்டப்பட்ட யாரை காண்பித்து விட்டால் கர்த்தரை சேவிக்கும்படியாய் காண்பித்தது மாத்திரமல்ல, கற்றுக் கொடுத்து விட்டார். இன்றைக்கு குடும்பத்திற்கு ஒரு ஆத்மாவை நீங்க என்ன பண்ணக்கூடாது, விழுந்து விட எப்படி யாரும் உங்களுக்குள் கர்த்தரை காண்பிக்க வேண்டும், கர்த்தர் அன்பை காண்பிக்க வேண்டும், கர்த்தருடைய கிருபையை காண்பிக்க வேண்டும், கர்த்தருடைய வல்லமை காண்பிக்க வேண்டும். தைரியப்படுத்தணும். குடும்பத்துல ஒருவருக்கு பிரச்சனை சொன்னால் தைரியப்படுத்த வேண்டும். ஒரு உறவினருக்கு ஒரு பிரச்சனை சொன்னா பாருங்க, தைரியப்படுத்தணும். என்ன பண்ணுவீங்க, ஜீவனுள்ள தேவன் நடுவில் இருக்குதா. இரண்டாவது வரியா சர்வ பூமிக்கும் வசனம் உள்ள எவ்வளவு இருக்கு சொல்றது. கர்த்தர் உயர்த்த அடைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் கேள்விப்படுத்த அடைத்திருக்கிறபடினாலே நானும் என் வீட்டாளர்களோ விட்டுடாது. யாரை விட்டுறாதீங்க, வீட்டாரை விட்டுடாது, விடவே கூடாது. வைராக்கியமா இருக்கு. பிள்ளைங்களை எப்படி வளர்த்துறீங்க, வைராக்கியமா எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கிற வாழ்க்கை பின்னாளுக்கு விளைவிப்பான். வைராக்கியமா இருந்த கூட எவ்வளவு பிரச்சனைகளா சந்திச்சிருக்கு. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த மேம்படுத்தவே கர்த்தர் அழைத்திருக்கிறபடினாலே நாம் கண்களை மூடிக்கிறது நோக்கிப்பார். கர்த்தர் நல்லவர், சொன்னதை செய்கிறார், கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தர் இவன் நோக்கிப்பார். அவர் சொன்னதை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு யோர்தான் போல பிரச்சனை செய்யலாம், ஈஸியா கடந்து போக போறீங்க. இந்த மாதத்துல வரிசையில் பார்த்து சாட்சி சொல்ல யோர்தான் எல்லாம் பிரவாகித்து வருது. அவங்க நினைச்ச மாதிரி இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா போதே இல்லை. சர்வ பூமியின் ஆண்டவர் ரோடு இருக்கிறார், ஜீவனுள்ளவர் நடுவில் இருக்கிறார். உங்களுக்குள்ள வார்த்தை இருந்தா போய் உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அது போல வசனம் உள்ள இருந்தா பேச்சு உள்ளவே ஒரு சத்தம் கேட்கும். அதவே ஒரு நடி செலுத்துகிறார். அன்றைக்கு யோசுவாவின் சொல்லை கேட்டது போல இன்றைக்கு சொல்லை கேட்க வந்திருப்பது கை சொல்லும். நாங்கள் யாவரும் ஒருமித்து கத்தாம் அண்டவரே. இன்றைக்கு அண்டவரே அந்த அப்பா ஆண்டவரே அந்த வளைகுடா தேசத்தில் அங்கே நடக்கின்ற போர்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தர் இறங்குகிறார், இறங்குகிறார்கள். எவ்வளவோ ஜனங்கள் மாண்டு கொண்டிருப்பதை பார்க்க, எவ்வளவோ மரணங்கள். இந்த தேசத்தில் மக்கள் எல்லாம் அங்கே சிக்கி தவிப்பதை பார்க்க கர்த்தர் இறங்கு, கர்த்தர் இறங்கு. இவள் நோக்கி பார்க்க, ஜபத்துக்கு அதை கேட்க ஒரு மனதோடு கர்த்தரை பார்ப்போம், பயத்தோடு கர்த்தரை பார்ப்போம். உங்கள் ஜபத்தினாலே, நம் ஜபத்தினாலே, தேசத்தின் தேவ ஜனங்கள் ஜபத்தினாலே, சபை எல்லா தேசத்திற்கிற எல்லா சபைகள் மூலமாய் ஜபிக்கிற ஜபத்தினாலே ஒரு பெரிய யுத்தத்தினுடைய காரியங்கள் முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாக, அதனால மற்ற நாடுகளுக்கெல்லாம் பெரிய சேதம், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பஞ்சங்கள் எல்லாம் கடந்து வரும். இப்பேற்பட்ட ஒரு சோதனைக்குள்ளாக உலகம் தள்ளப்படாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா, சர்வ பூமிக்கு தேவனை ஆராதிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு யோசுவாவின் சொல்லை கெடுது போல ராஜா, இதோ ஆண்டவரே திருச்சபையாய் எங்கள் சொல்லை கேட்கும்படியாக, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகள் ஜனங்களுடைய சொல்லை கேட்கும்படியாக, சீக்கிரமாய் சமாதானத்தை கொடுப்பீராக ராஜா, சீக்கிரமாய் சமாதானத்தை கொடுப்பீராக, சீக்கிரமாய் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவர் நோக்கி பாருங்க, தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. உங்கள் சொல்லை கேட்கும்படியாக தேவன் இறங்கி இருக்கிறார். என் சொல்லை கேட்பாரா? அன்றைக்கு யோசுவா என்கிற அந்த பாலிய பருவத்தில் தேவனை படிப்படியை தேடி வந்த அந்த யோசுவாவின் சொல்லை கேட்டு சூரியனை தரிக்க வைத்தார் அல்லவா? இன்றைக்கு சூரியனை விட பெரிய தேவன் இன்றைக்கு யுத்தங்களுடைய காரியங்களை தேவன் அமைதிப்படுத்தும்படியாக, அமைதிப்படுத்தும்படியாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சீக்கிரமாக யுத்த சத்தம் நிகழ்ந்தால் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த போருக்கென்று ஆண்டவரே செயல்படுகிற முக்கியமான ஆண்டவரே கர்த்தாவே தேசத்தின் தலைவனுக்காக வருகிறோம் ஐயா. கர்த்தர் இணைப்படுங்க, கர்த்தர் இணைப்படுங்க, கர்த்தர் இணைப்படுங்க ராஜா, இணைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
ஐயா. ஆண்டவரே, இந்த ஞானத்தின் ஆவியை உணர்த்தினதற்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் என்ன ஜெபிக்க வேண்டுமோ அதை உணர்த்தினபடி நான் சோத்திரம் ஐயா. எங்கள் சொல்லை கேட்கிறது ஐயா. தேவ ஜனங்கள் சொல்லை கேட்பதற்காக சோத்திரம் ஐயா. ஒரு அமைதி தேசத்தில் உண்டாவதாக ராஜா, உண்டாவதாக ராஜா. எந்த நாடும் எங்களுக்கு ஆண்டவரே, எந்த தேசம் எங்களுக்கு அல்ல ஐயா. பொதுவாக உலகத்தின் மீது அன்பு கொண்ட தேவனே, உலகத்திற்கு யாவருக்காக மனதுருகிற தேவனே, வேதனைப்படுகிற தேவனே, அழுகிற தேவனே, இறங்கி வீராக தயவு செய்ய, தயவு செய்ய, தயவு செய்ய மாட்டவரே. உன் கண்ணில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. சொல்லை கேட்பதற்காக சோத்திரம். அன்றைக்கு யோசுவாய் சொல்லை கேட்டது போல இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், எங்கள் சொல்லை கேட்பதற்காக சோத்திரம் ஐயா. நாங்கள் ஒருமித்து சொல்கிற இந்த சொல்லை ஜபத்தை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக ராஜா. அடுத்த வாரம் நாங்கள் சபையை கடந்து வரும்போது ஐயா, அன்றைய போரின் காரியங்கள் ஐயா எல்லாம் சமாதானமாய் முடிந்ததாக கேள்விப்பட வேண்டும் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக.